Hi, 11th students. Unit 14, Haloalkane and Haloarenes. ஒரு important topic. ஸோ அதில் புக் பேக் கொஸ்டினில் 50 explain the preparation of the following compounds. முதல்ல DDT பார்க்கலாம். ரொம்ப எளிமையானது. ப்ரிப்ரேஷன் கொடுத்தா ஈஸியாக எழுதிருங்க. கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஸோ டிடிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, by heating the mixture of chlorobenzene and chloral. ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது chlorobenzene and chloral இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஹீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ ரியாக்ஷன் எப்படி எழுதுறது பாருங்க. நீங்கள் குளோரோபென்சின் தெரியும், பென்சின் ரிங் இது. இந்த பென்சின் ரிங்கில் குளோரின் போட்டிங்கன்னா குளோரோபென்சின். ஸோ ஒவ்வொரு எட்ஜஸ்லையும் என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நான் பேரா பொசிஷனில் தான் இது சப்ஸ்டியூட் ஆக போகுது. அதனால் 2 ஹைட்ரஜனை பிரித்து எழுதியிருக்கேன், சரிங்களா. குளோரோபென்சின் 2 எழுதியிருக்கேன். இதில் குளோரால் அப்படின்னு ஞாபகம் வைக்கணும். எனக்கு ஞாபகம் வைக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அசிட்டால்டிகைடு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரெட் கலரில் எழுதியிருக்கேன் அசிட்டால்டிகைடு. CH3 CHO. இதில் 3 ஹைட்ரஜன் பதில் 3 குளோரின் சப்ஸ்டியூட் ஆகும், அவ்வளோதான். ஸோ குளோரால் ஞாபகம் வந்துடும். இப்போ டிடிடி குளோராலையும் குளோரோபென்சினையும் சேர்த்து ஹீட் பண்ணணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மறந்துடாதீங்க. ஆசிட் முன்னிலையில், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் முன்னிலையில் ஹீட் பண்ணும்போது ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாட்டர் மாலிகுல் எல்லாம் வெளியே போயிட்டு அப்படியே ஆட் ஆயிரும். இந்த 2 பாண்டில் ஒவ்வொரு பாண்டில் இந்த பென்சின் ரிங்கும், இன்னொரு பாண்டில் இன்னொரு பென்சின் ரிங்கும் ஆட் ஆயிரும், அவ்வளோதான். இதான் டிடிடி. டிடிடி அப்படிங்கிறது டி ஃபார் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். டிடிடிக்கு ஃபுல் அர்த்தம். ஸோ இதில் மறந்துடாதீங்க, குளோராலையும் குளோரோபென்சினையும் ஆசிட் முன்னிலையில் ஹீட் பண்ணால் டிடிடி கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்படுறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு தான் கஷ்டப்படுறீங்க. குளோரோபென்சின், பென்சின் ரிங்கில் பென்சின் ரிங் தெரியும், எப்படி எழுதணும்னு தெரியும். இதுதான் பென்சின் ரிங். பென்சின் ரிங்கில் குளோரினை போட்டுருங்க. இதுதான் குளோரோபென்சின். உள்ள பாண்டு போட்டாலும் சரி, இல்லை இப்படி டீலோக்கலைஸ் போட்டாலும் சரி. இதுதான் குளோரோ பென்சின். எல்லா கார்னர்லேயும் ஹைச் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. எல்லா இதுலேயுமே ஹைச் இருக்குன்னு அர்த்தம். நான் இதைத்தான் ஒரு ஹைச்சை மட்டும் வச்சு என்ன செஞ்சுருக்கேன், எழுதியிருக்கேன். ஒரு ஹைச்சை மட்டும் வச்சு இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குளோரோஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிக்கலில், சரிங்களா. குளோரோஃபார்ம், இந்த குளோரோஃபார்ம் எப்படி தயாரிக்கிறாங்க? ப்ளீச்சிங் பவுடர், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ப்ளீச்சிங் பவுடர் எது கூட? எத்தில் ஆல்கஹால் கூட ப்ளீச்சிங் பவுடர் போட்டாச்சு அப்படின்னா குளோரோஃபார்ம் கிடைச்சிரும். ஆனால் இது 3 ஸ்டெப்பில் நடக்கு. என்ன ஸ்டெப்லாம் அப்படின்னு பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்சிடேஷன். ஸோ எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலா தெரியணும். எல்லாருமே CH3 என்ன செஞ்சிருவீங்க, எழுதிடுவீங்க. அது என்னது? மீத்தேன். CH3 மீத்தேன் அப்படின்னு எழுதிடுவீங்க. இதில் ஒரு ஹைட்ரஜன் போனுச்சுன்னா CH2 ஆயிரும். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் போடுறீங்க. இதுதான் எத்தில் ஆல்கஹால். இதை தான் எத்தில் சொல்லுவாங்க. இது ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் அல்லது எத்தனால். இது கூட குளோரின் போடும்போது என்ன நடக்கு? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள், எத்தில் ஆல்கஹால். ஸோ எத்தில் ஆல்கஹால் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன். ஈத்தேன் தெரிஞ்சால் CH3 அதில் ஒரு ஹெச்சுக்கு பதில் OH போட்டோம். ஃபங்க்ஷனல் குரூப் வந்தால் எத்தில் ஆல்கஹால். ஸோ இப்போ இதில் குளோரின் எப்படி சப்ஸ்டியூட் ஆகுது பாருங்கள். நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். CH3 H2 மேலே போட்டிருக்கேன். அந்த H2 என்ன பண்ணியிருக்கேன், மேலே எழுதியிருக்கேன். H2 Cl சேர்ந்து என்ன செஞ்சிருது, வெளியே போயிடுது. பாக்ஸ் பண்ணி க்ரீன் கலரில் காட்டியிருக்கேன். மீதி இருக்கிறது அசிட்டால்டிகைடு. ஸோ எளிமையாக எழுதலாம். ஸோ எத்தில் ஆல்கஹால் கூட குளோரின் போடும்போது அசிட்டால்டிகைடு வருதுன்னு ஞாபகம் வைக்கிங்க. ஆக்சிடேஷன். 2வது ஸ்டெப்பில் குளோரினேஷன். இந்த அசிட்டால்டிகைடு என்ன செய்யுது, குளோரின் கூட சேர்ந்து இந்த ஒன்றுமே இல்லை, H3 இருக்கு இல்லையா, மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் 3 குளோரின் அதில் சேர்ந்துருது, அவ்வளோதான். இப்போ ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிகைடு தான் இது. இது என்னது, ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிகைடு. எளிமையாக ஞாபகம் வைக்கலாம். அடுத்தது இந்த ட்ரைக்ளோரோ அசிட்டால்டிகைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன்.
ஹைட்ராலிசிஸ்னா HCOOH காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த CCl3 கூட என்ன செஞ்சிருது, ஒரு H ஆட் ஆகி குளோரோஃபார்ம் அது ஃபார்ம் ஆயிடுது. சரிங்களா, குளோரோஃபார்ம். நீங்கள் பை ப்ராடக்ட் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா கூட விட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் குளோரோஃபார்ம் ஃபார்மேஷன், ரொம்ப எளிமையாக. நெக்ஸ்ட்டு வந்து 5-ஃபினைல் ப்ரிப்பரேஷன். ஸோ 5-ஃபினைல் தயாரிக்கிறதுக்கு நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிட்டிக் நேம் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன் மறந்துடக்கூடாது. ஃபிட்டிக் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி அப்படின்னா, ஹேலோ அரின்னா என்னன்னு தெரியும், ஒரு ஹேலோஜனும் ஒரு அரின் குரூப். அரின் அப்படின்னா பென்சீன் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரியாக்ட் வித் சோடியம் மெட்டல் இன் ட்ரை ஈத்தர் டு ஃபார்ம் 5-ஃபினைல். அவ்வளோதான், அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் இந்த விஷயந்தான் மறக்கும். ஃபிட்டிக் ரியாக்ஷன்னாலே 5-ஃபினைல் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். 5-ஃபினைல் அப்படின்னா ரெண்டு பென்சின் ரிங், அதான் 5-ஃபினைல். ஸோ எப்படின்னா, ஹேலோரின் ரியாக்ட் வித் சோடியம் மெட்டல் இன் ட்ரை ஈத்தர் டு ஃபார்ம் 5-ஃபினைல். இப்போ நான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன், குளோரோபென்சின் எடுத்திருக்கேன். அது கூட 2 குளோரோபென்சின் தனித்தனியாக போட்டிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. அதில் சோடியம் வந்து என்ன செய்யுது, சோடியம் குளோரைடாக வெளியே போகுது. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருது, 5-ஃபினைல். ஞாபகம் வைக்கணும், 5-ஃபினைல் இப்படி தான். இதுக்கு பேர் ஃபிட்டிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு குளோரோபிக்ரீன் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். குளோரோபிக்ரீன் வந்து குளோரோஃபார்ம் நைட்ரிக் ஆசிட் கூட சேர்ந்தா குளோரோபிக்ரீன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. குளோரோபிக்ரீன் அப்படின்னா ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இதான் ரியாக்ஷன். குளோரோஃபார்ம் தெரியும், CHCl3, நைட்ரிக் ஆசிட் HNO3. இதில் என்ன ஆயிருது, ஹைச்சுக்கு பதில் 3 Cl3 சேர்ந்துருது பாருங்க. சரி, ஹைச்சுக்கு பதில் NO2 மட்டும் சேருது. ரியாக்ஷன் எழுதுறேன். ரியாக்ஷன் எழுதியிருக்கேன், நல்லா பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி அழகா. குளோரோஃபார்ம் கூட நைட்ரிக் ஆசிட் சேர்ந்து குளோரோபிக்ரீன் வருது. மேலே மெக்கானிசம் எழுதியிருக்கேன். ஸோ H2O வெளியே போயிட்டு NO2 உள்ளே வருது, அவ்வளோதான். இந்த குளோரோஃபார்மில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த NO2 உள்ளே வருது. மெக்கானிசம் எழுதியிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. இந்த CHCl3 தான் மேலே எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீயான் 12 ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஃப்ரீயான் 12 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு நேமிங் ரியாக்ஷன் நல்லா நான் வச்சுக்கிடுங்க. ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஃப்ரீயான் 12 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, HFனா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, கார்பன் டெட்ராக்ளோரைடு ரெண்டையும் சேர்த்து தான் தயாரிக்காங்க. ஸோ இதான் ஞாபகம் வைக்கணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிமனி பென்டானா 5 பென்டா குளோரைடு, எஸ்பினா ஆன்டிமனி. சரி, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஆன்டிமனி பென்டா குளோரைடு. ஸோ அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் நான் எழுதியிருக்கேன். 2 மோல்ஸு HF எழுதியிருக்காங்க. ஸோ 2 F உள்ளே வந்துட்டு 2 Cl வெளியே போகுது. கார்பன் டெட்ராக்ளோரைடுனா ஒன்றும் இல்லை, CH4 மீத்தேனில் 4 ஹைட்ரஜன் பதிலாக 4 குளோரின் இருந்தால் கார்பன் டெட்ராக்ளோரைடு. அப்போ ஃப்ரீயான் 12ங்கிறது கார்பன் டெட்ராக்ளோரைடு கூட ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு போட்டிங்கன்னா கேட்டலிஸ்ட் வந்து ஆன்டிமனி பென்டாக்ளோரைடு, ஃப்ரீயான் 12 கிடச்சிரும். ஃபார்முலா ரொம்ப முக்கியம், CCl2F2. Question number 49. Complete the following reaction. Question number 49. Complete the following reaction கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா விட்டுட்டு வந்துடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் இருந்தால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ப்ரோப்பீன் சொல்லுவோம். சரிங்களா, ப்ரோப்பீன். இந்த ப்ரோப்பீன் வந்து HBr கூட ரியாக்ட் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல என்ன செய்யும், பாண்டு பிரேக் ஆகும். இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். பாண்டு பிரேக் ஆகி HBr, இந்த HBr தான் இப்படி போட்டிருக்கேன். சேர்த்து எழுதிடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் சேர்த்து எழுத போகிறேன், கவனிங்க. ஸோ CH3 CH இருக்குது, இது கூட ஒரு H சேர்ந்தால் CH2 ஆயிரும். CH2 அடுத்து CH2 ஆயிரும், இது கூட Br சேர்ந்துடும், அவ்வளோதான். இதுதான் ப்ராடக்ட், ரொம்ப ஈஸி. அப்போ இது ப்ரொப்பைல் ப்ரோமைடு, இதுக்கு பேர் ப்ரொப்பைல் ப்ரோமைடு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள்,
இதில் NaBr இது மட்டும் போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க பார்ப்போம். என்ன இருக்கு அதில் வெளியே போனதுக்கப்புறம் CH3, மீதி இருக்கிறது CH3, CH2, அப்புறம் SH. அவ்வளோதான். NaBr வெளியே போகுது. ரொம்ப ஈஸி. அடுத்த ரியாக்ஷனில் இந்த Mg இதில் சேர்த்து என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. அப்போ C6H5MgCl. அவ்வளோதான். ஸோ அடுத்த ரியாக்ஷனை பாருங்கள். HNO3 தான் நான் என்ன எழுதியிருக்கேன், OH HNO2ன்னு எழுதியிருக்கேன். இந்த OH HNO2 ஆட் பண்ணி பாருங்கள், HNO3ன்னு வரும். ஸோ இதில் உள்ள ஒரு ஹைச்சும் இதில் உள்ள OHும் H2ஓ வெளியே போயிருது. மீதி என்ன இருக்குது, CH வெளியே போயிட்டு இல்லையா. அப்போ NO2Cl3 NO2 உள்ள வந்துடுது. அவ்வளோதான். குளோரோபிக்ரின் இது பேர். அடுத்த ரியாக்ஷனில் கார்பன் டெட்ராக்ளோரைடில் Cl2 கீழே எழுதுனேன், மேலே ஒரு Cl2. இந்த Cl2வும் ஹைச்சும் சேர்ந்து H2 HCl வெளியே போயிடும். 2 HCl என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். சரி, 2 HCl வெளியே போயிடும். ப்ளஸ் மீதி இருக்கிறது என்ன, Cl2 இருக்குது, அப்புறம் O இருக்குது. O உள்ள போட்டுருங்க, COCl2. சரியா. கார்பனைல் குளோரைடு பேர். நெக்ஸ்ட் பாருங்க, அசிட்டிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் CO2 எடுத்திருக்கேன், கார்பன் டை ஆக்சைடு. அது கூட CH3MgI போடும்போது CH3யும் MgIயும் என்ன செய்யுது, ஆட் ஆகுது. எழுதியிருக்கேன். CH3 இந்த சைடு ஆட் ஆகிருக்கு, MgI இந்த சைடு ஆட் ஆகிருக்கு. ஜஸ்ட் அடிஷன் தான். இந்த பாண்டு வந்து சிங்கிள் பாண்டாக போட்டுருங்க. சரிங்களா. அப்புறம் என்ன ஆயிடுது, ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பாண்டு இந்த இடத்துல உடஞ்சி HOH, அப்போ CH3OH Mg. ஸோ ஈஸி, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் அசிட்டோனுக்கு எழுத போகிறோம் பாருங்கள். அதுக்கு அசிட்டைல் குளோரைடு தெரியணும். CH3 C⋅O இதுதான் அசிட்டைல் குளோரைடு. இது கூட கிரிக்னாட் ரியாஜன் தெரியும், CH3MgI அது போட போகிறேன். ஸோ இது வந்து டோட்டலாக இந்த கார்பன் என்ன செஞ்சது, அட்டாக் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா CH3 C, இந்த டபுள் பாண்டு சிங்கிள் பாண்ட் ஆயிரும். O இது கூட MgI ஆட் ஆகுது, கீழே வந்து CH3. ஏற்கனவே என்னது இருக்கு, குளோரைடு இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இது மட்டும் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். இப்போ மீதி என்ன, CH3 C⋅O CH3. ஏன் டபுள் பாண்ட் ஓன்னா அடுத்தடுத்த கார்பனில் அடுத்தடுத்ததுலேருந்து வெளியே போனால் நம்ம என்ன செஞ்சிடணும், டபுள் பாண்ட் போகணும். ஸோ அசிட்டோன். ஸோ எத்தில் குளோரோஃபார்மேட் அது கூட கிரிக்னாட் ரியேஜன் போடுறோம். போட்டாச்சு அப்படின்னா இந்த இது வந்து நேராக எங்கே அட்டாக் பண்ணும், இங்கே அட்டாக் பண்ணும். இது கூட வந்து ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆனால் இருக்கிறத எழுதுங்க, என்ன, C2H5OC சிங்கிள் பாண்ட் ஆயிரும். அது கூட MgI அது ஆட் ஆயிரும். கீழே CH3, அடுத்தது Cl. சரிங்களா. அப்போ இது கூட இப்போ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன செய்கிறோம், MgICl இது மட்டும் வெளியே போயிடும். மீதி இருக்கிறது C2H5COO 2 O இருக்கு, CH3. அவ்வளோதான். இதுதான் எத்தில் அசிட்டேட். ஸோ ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலுக்கு அசிட்டால்டிகைடு தெரியணும். CH3 CH3CHO தான். டபுள் பாண்ட் O இப்படி போட்டுக்கிறேன், H இதில் போட்டுருக்கேன்.
இது கூட கிரிக்னாட் ரியேஜெண்ட் CH3 MgI. இதுதான் ரியாக்ஷன். என்ன நடக்கும்? இது போய் இதில் அட்டாச் ஆயிடும். அப்போ மீது என்ன? CH3 COMgI இது கூட சேர்ந்துருது. ஸோ இது கூட என்ன சேர்ந்துருது? MgI சேர்ந்துருது. கீழே வந்து CH3 சேர்ந்துருது. அடுத்த ஸ்டெப்பில் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பாண்டு இந்த இடத்துல பிரேக் ஆகி இதில் ஹைச்சு இதில் OH சேர்ந்துடும். இப்போ மீதி என்ன இருக்குது? CH3 இதில் C இருக்குது, மேலே OH கீழே CH3 இருக்குது இல்லையா? CH3 இந்த ஹைச்சை வந்து எழுதாம விட்டுட்டோம். ஸோ இதில் ஹைச் இருக்கு, அப்போ இதில் ஹைச் வரும். ஸோ இதுதான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். நெக்ஸ்ட் வந்து மெத்தில் சயனைடுக்கு சயனஜன் குளோரைடு ப்ளஸ் கிரிக்னாட் ரியேஜெண்ட் CH3 MgI போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த Cl MgI வெளியே போயிருக்கு. எது வெளியே போயிருது? MgIயும் Clலும் வெளியே போயிருக்கு. மீதி என்ன இருக்கு? CH3CN. ஸோ மெத்தில் சயனைடு. அவ்வளோதான்.